Hi students, எல்லாரும் கேட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. Meanwhile, உங்களுக்கு another opportunities for every year engineering services examinations UPSC கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸ். இது வந்து இந்த பர்டிகுலர் டைம்ல அப்ளை பண்ணக்கூடிய டேட் வந்திருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் சென்ட் அன் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த கேஸ் ஆஃப் ஃபைனல் இயர்ல இருந்தீங்கனாலோ இல்லை கிராஜுவேட்டட் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் இன் கேஸ் ஆஃப் 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ 18th செப்டம்பர்லேருந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து அக்டோபர் 8 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓடிஆர்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இஎஸ்சி அந்த upsc.gov.in வெப்சைட்ல போனீங்கன்னா இந்த ஓடிஆர்ங்கிறது ஒன் டைம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா ஃபர்தராக வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சிமிலர் டு யூபிஎஸ்சி இஎஸ்சி மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாமினேஷன்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா those are interested in category 1 and category 2, category 3, category 4 and civil, mechanical, electrical, electronic students வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். நாட் ஓன்லி திஸ் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், இந்த ரிலவென்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஆர் மேபி ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்டட் இன் சிவில் இன்ஜினியரிங் சிலபஸ்ல இன்ட்ரெஸ்டட் இருந்தாலும், இன்கேஸ் மெக்கானிக்கல் அப்ளை பண்றது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க பண்ணலாம். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ தட் இந்த 4 டிசிப்ளின்ல நீங்கள் வந்து யூ ஹேவ் டு அப்பியர் இன் தி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுடைய சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல இருக்கும். கேட் மாதிரியான ஒரு சிமிலர் டெஸ்ட் தான் அப்ஜெக்டிவ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். அண்ட் தென் 2 பேப்பராக இருக்கிறது. ஸோ ஒரு பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாகவும், இன்னொரு பேப்பர் வந்து நான் டெக்னிக்கல், ஜெனரல் நாலேஜ், டெக்னிக்கல் ஆப்டிடியூட் அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் ஜிகே சம்பந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். தென் ஃபாலோட் பை ப்ரிலிமினரி ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் தென் மெயின் எக்ஸாமினேஷன். மெயின் எக்ஸாம்ல அகெயின் கேட்டகரியில இருந்து உங்களுக்கு 2 kind of papers, 2 kind of written examinations in descriptive manner நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். once you main examinations நீங்க முடிச்சிட்டீங்கன்னு சொன்னாக்கா followed by interview. final marks selection will be based on main mark and interview mark பேஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய குரூப் ஏ கெஜெட்டட் ஆஃபீஸர் இன்ஜினியரிங் ரிலேட்டடான போஸ்ட் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் அக்ராஸ் இன் இந்தியா can be filled through this particular examination. இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் இருக்கு. ஸோ ஏஜ் லிமிட் இஸ் அபவுட் 30 and +3 +5. அது நீங்க நோட்டிபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், எப்படி பண்ணணும் கம்ப்ளீட் நோட்டிபிகேஷன் நீங்க பாருங்க. பார்த்துட்டு ட்ரை டு சென்ட் அன் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்றதுனால உங்களுடைய கரியர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி மீன்வைல் இந்த மாதிரியான அதர் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கும் இந்த ப்ரிப்பரேஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கான எக்ஸாமினேஷன் டேட் வந்து பாத்தீங்கன்னா தி மந்த் ஆஃப் February 2nd week. ஸோ இவங்க ஆக்சுவலா 2nd week ஆக்குபை பண்ணி ஆல்ரெடி வந்து டென்டேட்டிவ் லிஸ்ட் கொடுத்துட்டதுனால தான் the gate organization not able to fix 2nd week of February. That's why they chosen the date of 1st week and the 3rd week of February சூஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை தி 2 ஸ்லாட்ஸ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 days கேப் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் இந்த இஎஸ்சி எக்ஸாமினேஷன் 2nd week of February. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஸோ those are preparing gate in well versed manner, then the people go for engineering service as well. And engineering service எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் they used to apply for gate examinationsங்கிறது நல்லா கிளியரா தெரியுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் try to apply and try to start preparing within one particular 1 or 2 attempts. Easily you will get a job in this particular category. இது மாதிரி நிறைய எக்ஸாமினேஷன் நோட்டிபிகேஷன் டெக்னிக்கலி இருக்கு, ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.